தப்பு. ரம்யாவுக்கு புரியாது அது பேசிக்கா. எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிற மைண்ட் செட்டும் கிடையாது. எனக்கு அதுதான் பிரச்சனையும் மஞ்சரி கிட்ட தவிர மத்தபடி அவங்க வச்ச பாயிண்ட்ல வேலையான பாயிண்ட் தான் எல்லாமே. எல்லா பாயிண்ட்டும் நான் ஏத்துக்கிறேன். அது யார்கிட்ட ஒர்க்கா இருக்கும்னு சொல்ல? மக்கள் கிட்ட உள்ள ஒர்க் இருக்க ஆயிருக்கும். யாருக்குமே ஒர்க் ஒரு நிமிஷம் இல்ல இல்ல, முடிச்சது. அது உள்ள இருக்கிறவங்க கிட்ட ஒர்க் ஆகவே வேண்டாமே, நமக்கு தானே அது இல்ல தெரியணும். முடிச்சது. அதுதான் எனக்கு என்ன புரியலன்னா, அது யாருக்கிட்ட ஒர்க் ஆயிருக்கும்? கண்டஸ்டன் கிட்ட யார்கிட்ட மஞ்சரி சொல்லியிருந்தா அது ஒர்க் ஆயிருக்கும்னு எனக்கு சொல்ல. யாருக்கிட்டையும் ஒரு நிமிஷம் முடிச்சது. யாருக்கிட்டையுமே ஒர்க்கா இருக்காது. அந்த பாயிண்ட நீங்க ரம்யாவை கூப்பிட்டு வச்சு பின் பாயிண்ட் பண்றது ஒரு நிமிஷம். நீ சொன்னதே ரம்யா கிட்ட சொன்னது வேஸ்ட்ன்ற சரியா? சுபிக்ஷா கிட்ட சொன்னதா ஒர்க்கா இருக்கும். நான் யார்கிட்ட? சுபிக்ஷா. ஆமா அது கரெக்டா இருக்காது. இல்ல இல்ல என் பாயிண்ட் உள்ள இருக்க மொத்த பேரும் முட்டா பிடிச்சிட்டான். இல்ல இல்ல, நீங்க வினோத்தை தவிர சுபிஷாக்கு புரிஞ்சிருக்காது. நீங்க வினோத்தை தவிர யாருக்குமே அது புரியவே புரியாது ஃபர்ஸ்ட். அது வினோத்துக்கும் ஏன் புரியும் நான் நம்புறேன் அப்படின்னா, அந்த உள்ள இருந்த 30 நாளுக்காக இல்ல, வெளியிருந்த வினோத்தை வச்சு வினோத்துக்கு புரியும் நான் நம்புறேன். ஆனா அந்த ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், அங்க சொல்லப்படுற எல்லா பாயிண்ட்டும் அங்க இருக்கிற தத்தி கண்டஸ்டன்ஸுக்கு இல்ல, வெளியிருக்கிற ஆடியன்ஸ்க்குன்னு நான் நம்புறேன். அந்த வகையில அந்த சென்டென்ஸ் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்குது வெளியிலன்றது நான் ஆழமா நம்புறேன். சோ அந்த வகையில ஐ டோன்ட் ஹேவ் எனி ரெக்ரெட்ஸ் ஃபார் இல்ல ஸ்பீக்கர். அந்த சேயிங் இப்ப இல்ல, அந்த சேயிங் 50 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? 50 வருஷமா இங்க இருக்க மக்களுக்கு பரவலா எல்லாமே தெரியும் அந்த சேயிங் பத்தி. ஓகேவா? ஒண்ணு நடுநிலைன்னு ஒண்ணு கிடையாது, சென்ட்ரலிஸ்ட் ஒண்ணு கிடையவே கிடையாது. ஓகேவா? ஒண்ணு மேல இல்ல கீழே, இல்லங்க, இந்த மக்களுக்கு தெரியுங்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒரே நிமிஷம். இன்னைக்கு ஆலன் வந்து அதை ட்வீட்டா போட்டப்போ எத்தனை பேர் கீழே வந்து எப்படி கடிச்சு வச்சாங்கன்னு அவரே கேளுங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சேயிங் 50 வருஷமா சுத்துறது வேற விஷயம். ரீஐட்ரேட்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இல்லையா? எல்லாமே இங்க எதுவுமே புதுசு கிடையாது இல்ல. சோ ரீஐட்ரேட்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சோ இன்னைக்கு அவங்க ரீஐட்ரேட் பண்ணது, இங்க நிறைய பேர் அதை ட்வீட்டா போட்டாங்க. அதுலயும் நிறைய பேர் வந்து அது புரிதல் இல்லாம விளக்கம் கேட்டு நிறைய பேர் அதுக்கு விளக்கம் கொடுத்து. சோ இந்த மாதிரி சென்டென்சஸ் வந்து இட் ஷுட் கீப் ரீஐட்ரேட்டிங் இந்த சொசைட்டி. அத போய் நல்லா அரசியல் புரிதல் இருக்கிறவங்க கிட்ட தான் அந்த சென்டென்ஸை சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க யார்கிட்ட சொன்னாலும் அது ஒர்க் ஆகாது. அது எங்க ஒர்க் ஆச்சுன்னா ஆடியன்ஸ் கிட்ட ஒர்க் ஆச்சு. மஞ்சரி யார் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு இன்னொரு பெர்சன்டேஜ் ஆழமா புரிய வச்சது. உங்களுக்கு தெரியுங்க, இன்னும் நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரிஞ்சதுங்க. அதத்தான் நான் சொல்ல வரேன். ஒரே நிமிஷம், என்ன சொன்னா ஒண்ணு சொல்றீங்களா? என்ன சொன்னா அந்த இது ஃபுல்லா சொல்றீங்களா ப்ளீஸ்? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நடுநிலைன்னு ஒரு விஷயமே இல்ல, அது வந்து ஒரு மித்து. நீங்க you either stand with the right side of things or the wrong side of things அப்படின்னு சொன்னாங்க. இல்லங்க ஒரு நிமிஷம். இத அம்பேத்கர் பேசியிருக்காரு, பெரியார் பேசியிருக்காரு, மார்க்ஸ் பேசியிருக்காரு, எல்லாருமே இந்த தத்துவத்தை பேசியிருக்காங்க. ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. பொங்காதரா, அவங்க பாயிண்ட புரிஞ்சுக்கோடா. நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு தான்டா இருக்காங்க. இது ஒரு ரிமைண்டர்னு வச்சுக்கேன். அது ரிமைண்டர் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, அது நீ ரம்யா கூப்பிட்டு சொல்றப்ப ரம்யா புரியுமான்னு எனக்கு தெரியலன்றேன். ரம்யாக்கு புரிஞ்சா என்ன, புரியல நம்ம மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லவங்க, ரம்யா பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க. ரம்யா அங்க சொல்ற எதுவுமே அந்தந்த அவங்களுக்கு மட்டும் கிடையாது. அங்க நடக்கிற பிக் பாஸ்ல அங்க நடக்கிறது எல்லாம் அந்த 20 பேருக்குன்னா நாம எங்க உட்காந்து ராப்பகலா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அங்க நடக்கிறது மக்களுக்கானது. அங்க இப்ப சுபிக்ஷாவை இப்போ நாளைக்கு சுபிக்ஷா ஹர்ட் ஆகலன்னு சொல்லிட்டா கமருதன் பேசுன தப்பில்லன்னு சொல்லிடுவான். நோ, சுபிக்ஷா ஹர்ட் ஆகுறாங்க, ஹர்ட் ஆகல, இட் இஸ் நாட் அ மேட்டர். சொசைட்டி இஸ் த மேட்டர். அப்ப சொசைட்டி இங்க மேட்டருங்க போது மஞ்சரி சொன்ன சென்டென்ஸோட ஆழம் சொசைட்டிக்கு புரிஞ்சா போதும். எனக்கு தெரிஞ்சு அவங்க ரீஐட்ரேட் பண்ணது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். அதை இன்னாருக்குதான் ரீஐட்ரேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவங்களுக்கு ஒர்க் ஆச்சோ இல்லையோ, எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. இட் இஸ் a வெரி குட் ரீஐட்ரேஷன். எனக்கும் ஒர்க் ஆச்சுங்க, நான் இல்லைன்னே சொல்லலைங்க. முடிச்சது எனக்கும் ஒர்க் ஆச்சுங்க, நான் அதை இல்லைன்னே சொல்லல. ஏன்னா அதுல முரண்படவும் இல்லை. எனக்கு எங்க முரண்பாடுனா அதை ரம்யாவை சொன்னா முரண்பாடுன்னு சொல்றேன் நான். நீ பொதுவா கேமரா சொல்லிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆளை கூட்டி நிக்க வச்சு சொல்றப்ப அந்த ஆளை தான் எடுத்துப்பேன். ஏன்னா அந்த ஆளுக்கு நீ பாயிண்ட் வைக்கிறப்ப அந்த ஆள் பாயிண்ட் எடுத்துக்கிறான்னு தான் மேட்டர். எனக்கு செவத்தை பார்த்து பேசுற மாதிரி தான் அந்த கணக்கு என்னை பொறுத்த வரைக்கும். செவத்தை பார்த்து பேசுறதுக்கு இதுங்க ஆலன் அதை புரிஞ்சுக்கோடா. அது புரியுது ஆலன். அது நீங்க அவனை வச்சுதான் பேசணும் அவசியமே கிடையாது. நீ கேமரா வச்சு பேசிக்கலான்னு அப்படியே கூட புரிஞ்சுக்கிறேன். எதிர்பார்ப்பு என்னன்னா, அவங்க உள்ள போயிட்டு கண்டஸ்டன்ஸ் வழியா அந்த மெசேஜ கடத்தாம கேமரா முன்னாடி ரீல்ஸ் பண்ணுவார்ல இந்த திவாகர், அந்த மாதிரி வந்துட்டு மக்களே புரிஞ்சுக்கோங்க, நடுநிலைன்றது ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். நீ எதிர்பார்க்கற அது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ.
ஐயா முட்டாள்கிட்ட ஐயா பேசுறதுக்கு அப்படி பேசிட்டு போயிடலான்னு நானு. ஐயா நான் ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் அதுக்கு. இல்ல இப்படி இல்ல, நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். அது ஓகேனா ஓகே, மதன் அடுத்து பேசணும்னு பேசிட்டோம். மதன், ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, 50 வருஷமா இது வந்து எல்லாருமே சொல்றாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இது 2000 வருஷமா இருக்கிற ஒரு பிரச்சனை. அதுவும் இல்லாம இந்த கிரே ஏரியான்னு ஒண்ணு இருக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம பேசுறோம், இல்ல மஞ்சரி பேசுறாங்க அப்படின்லாம் ஒரு விஷயம் சொல்றீங்கல்ல. இது மஞ்சரி பேசுறதுக்கு ரம்யாவை வந்து ஒரு மீடியானா தான் பயன்படுத்தினாங்களே தவிர, ரம்யா வந்து இதை மாத்திருவாங்க அப்படிங்கிற மாதிரி டேர்ம் கிடையாது. சரிங்களா? அதையும் தாண்டி அந்த இடத்துக்கிட்ட இந்த விஷயத்த மஞ்சரி சொன்னது நம்ம எல்லாத்துக்குமே புரியுமான்னு கேட்டா கண்டிப்பா புரியாது. ஒரு சில பேரு ஏதோ நம்மளே வந்து நம்மள இன்டெலெக்சுவல்னு ஒரு சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம இது மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் படிச்சு எதையோ ஒண்ணு பண்ணியதுனால நமக்கு இதுல சரி ஓகே, உண்மையாலுமே படிச்சவங்கன்னா இப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்லி ஒரு சில பேர் இருக்காங்க. இவங்க இப்படிதான் மூவ் பண்ணணும்னு ஒரு சில பேர் இருக்காங்களே தவிர மத்தபடி எல்லாத்துக்குமே தெரியாது. இவங்க எல்லாருமே கிரே ஏரியால தான் சுத்துவாங்க. கிரே ஏரியால சுத்துறதே வந்து நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி அடுத்தது 1008 போலாம். இதையும் தாண்டி நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப வந்து ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்லாம் ஒரு விஷயம் பேசுறோம்ல, அதுவுமே இன்னமும் இங்க ப்ராப்பரா நடக்கல. எல்லாம் நீங்க நீங்க பாக்குற ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு படம் பார்த்தாலும் சரி, என்ன பார்த்தாலும் சரி, ஹீரோ சென்ட்ரிக்கா தான் எல்லாமே இருக்குமே தவிர ஹீரோயின் சென்ட்ரிக்கா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இது இங்கன்னு கிடையாது. நான் தமிழ்நாடோ இல்ல இந்தியாவோ இப்படி கூட பேசல, நான் உலகம் ஃபுல்லாவே பேசுறேன். நீ ஹாலிவுட் படம் எடு, எல்லா இடத்துலயும் நீ எங்க எடுத்தாலுமே சரி. இன்னொரு விஷயமே சொல்றேனே, அது ஏன் அப்படின்னு பார்த்தா அப்பையில இருந்து இப்ப வரையும் இந்த ஜாதி மதம் அப்படிங்கறதே ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, நம்ம வேலை வாய்ப்பு, நம்ம என்ன வேலை பார்த்தோம், அந்த தொழிலை வச்சு நமக்கு ஒரு பேர் சுட்டினாங்க. அத ஒரு சில தற்கூறிங்க சாரி சரிப்பா ஒரு சில பேர் அதை ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அது நீங்க பைசன் படம் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்குமே அதுல வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டாவே சொல்லியிருப்பாங்க. நம்ம ஏன் இப்படி இருக்கோம் நமக்கே தெரியாது, சும்மா அடிச்சுக்கோன்னு சொல்றாங்க இருக்காங்கல்ல. அது அவங்க அப்படியே அது பாரம்பரியமாவே அது அப்படியே அவங்க பழகிட்டே வந்தாங்க. இதுல இவங்க மேல தப்பு அவங்க மேல தப்பு நம்மளால சொல்ல முடியாது. இது படிப்படியா தான் செட்டில் ஆகும். இதுல கிரே கலர் இருக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் இதாவது இருக்கு. இதை தாண்டி அடுத்தது போகணுமே தவிர, இதை இம்ப்ரூவைஸ் பண்ணணுமே தவிர, இதை இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி அதை வந்து மறுபடியும் அதை பத்தி அப்படி அடிக்கிறது வந்து கரெக்டான விஷயம் கிடையாது. அதை தாண்டி நம்ம போகணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப மஞ்சரி பண்ணது ஒரு விதமான அடியா நான் பாக்குறேன். அந்த அடி கரெக்ட். அதை வந்து இவங்களை வச்சு அடிச்சது தப்புன்னு சொல்றது இருக்கு இல்லையா? அதை வந்து என்னால ஏத்துக்க முடியாது. இதே விஷயத்தான் நான் சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே சரி, ஆம்பளைங்கன்னா வேலைக்கு போவாங்க. உண்மையாலுமே வேலைன்னா என்னன்னா, நம்ம உடல் உழைப்பை பயன்படுத்தி வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அது பெண்களை விட ஆண்கள் நிறைய வேலை பார்த்துட்டே இருந்ததுனால ஆண்கள் சம்பாரிச்சு பிரெட் வின்னர் யாருன்னு பார்த்தா ஆண்களா இருப்பாங்க. அதனால ஆண்களை முன்னாடி வச்சு பெண்கள் பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு சமுதாயமா இருந்துச்சு. ஐடி கம்பெனிஸோ சாஃப்ட்வேரோ நிறைய விஷயங்கள்லாம் வந்துச்சு. அதையும் தாண்டி பெண்களும் ஆண்களுக்கு சமம் நிறைய விஷயம் வந்ததுக்கு அப்புறமேல் தான் நிறைய பேருக்கு ஒரு சில புரிதலே வந்திருக்கு, இவங்களால இண்டிபெண்டா இருக்க முடியும்னு சொல்லி. அதுக்கே இவ்வளவு வருஷம் போராடி ஒண்ணு நடந்திருக்கு இல்லையா? இது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் நாட்கள் ஆகும். அப்படிதான் வரும். மேபி ஃபியூச்சர்ல இன்னும் ரோபோட்டிக்ஸ்லாம் எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள்லாம் வரும்போது இது இன்னும் கூட இது சால்வ் ஆயிட்டு போகும். அப்படின்னு பார்க்கும்போது மைண்ட் வைஸ் வந்து ஆம்பளைங்களை விட பொண்ணுங்களால வந்து அட்டடையத்துல பசங்களால பொறுத்த வரையும் ஒரு நேரத்துல ஒரு விஷயத்த மட்டும் தான் யோசிக்க முடியும். பொண்ணுங்களால ஒரே நேரத்துல 2-3 விஷயத்த யோசிக்க முடியும். அப்படிங்கும் போது ஆண்களை விட பெண்கள் பெரிய இடத்துக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சரியா? கிட்டத்தட்ட இதுக்கு எல்லாத்துக்குமே காலம் தான் பதில் சொல்லுமே தவிர, நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த 50 வருஷமா நம்ம இதை பேசிட்டு இருக்கோம். இது 50 வருஷம் கிடையாது, இன்னும் 500 வருஷத்தை தாண்டி போகும் இது நடக்கிறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு இதை பேசிக்கிட்டே இருக்கணுமே தவிர, இது இவங்க கிட்ட சொன்னது தப்பு கரெக்ட் அப்படின்னு சொல்றது வந்து இந்த விஷயம் அது கிடையாது. கிரே இருக்கும், ஒயிட்டு பிளாக்கு கிடையாது, கிரே இருக்கும். அந்த கிரேல அட்லீஸ்ட் எல்லாரும் வராங்களா, அடுத்தது அவங்கள அடுத்ததுக்கு நம்ம மூவ் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஒரே ஒரு விஷயம், ஆண்களால வந்து எதையுமே யோசிக்காமே இருக்க முடியும். பொண்ணுங்களால அது முடியவே முடியாது. எக்ஸாக்ட்லி. அதுதான் கிட்டத்தட்ட. இன்னொன்னுமே சொல்றேனே, ஆண்களோட மைண்ட் செட் வந்து பிரெயின் வந்து எப்படின்னா மேட் அப் ஆஃப் பாக்ஸஸ். நான் வந்து என்கிட்ட 100 விஷயம் இருக்கு அப்படின்னா 100 விஷயம் தனித்தனி டப்பால போட்டு வச்சிருப்பேன். பொண்ணுங்க அப்படி கிடையாது. ஒரே ஒரு விஷயத்த எடுத்தா இந்த விஷயத்துல 99வது பக்கத்துல இருந்து இங்க ஒரு லைன் போதே இங்க ஒரு லைன் போதேன்னு ஒண்ணுக்கும் டாட்ஸை வந்து கனெக்ட் பண்ணி ஒண்ணு பேசுவாங்க. இது அவங்களோட பிரெயினோட நார்மல் பிஹேவியர். அது தப்பாலாம் சொல்ல, இது விஷயம். அதாவது ஓவராலா சொல்றேன். ஒருத்தங்களுக்கு 2 பேத்துக்கு அது வித்தியாசப்படுது அப்படிங்கறத நான் சொல்லல. சக்தி ப்ரோ உங்களை பத்தி நான் சொல்றேன், பொதுவாவே சொல்றேன். அப்படின்னு இருக்கும் போது வந்து அது வந்து வித்தியாசப்படும் அப்படின்னு சொல்ல வரேன். இல்ல கார்த்தி ஒரு நிமிஷம். நேத்து நான் இதே மேட்டர் தான் ஒரு ஸ்பேஸ்ல பேசினேன். மஞ்சரி வச்ச பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட் அவசியமான பாயிண்டான்னு கேட்டா அவசியமான பாயிண்ட் தான். ஓகேவா? அது எங்க அவசியம்ன்ற மேட்டர் நான் அதை வச்சுக்கிறேன். ஒண்ணு என்ன, நேற்று நீங்க பேசுனீங்களே என்கிட்ட ஒரு பாயிண்ட், நீங்க அந்த ஸ்பேஸ்ல அது பேச வேண்டிய தேவையே கிடையாது. இது கிளாஸுக்கும் வித்தியாசம் விளங்க. அதே 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 மாதிரிதான் ஆப்போசிட்ல இருக்க ஆளுக்கு ஏபிசிடே தெரியாது.
அவங்களுக்கு புரியலவும் புரியாது. அப்படின்றப்ப அதை சொல்றப்ப அது ஆடியன்ஸுக்குன்னு நேத்து நீங்க சொல்றீங்க. அதே நான் சொன்னேன் நேத்து. எனக்கு மேல இருக்கும் பிரச்சனை இல்ல, கீழே ஸ்பீக்கர்ல கேட்கறவங்க எல்லாம் எனக்கு ஓகேன்றேன். நான் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன் அதையும்ன்றேன். நீங்க அப்போனா அது ஒரு ஸ்டாண்ட் இது ஒரு ஸ்டாண்ட் மாத்தி வைக்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஓகேவா? அப்ப நீ நேத்து இப்படியே பேசிருக்கணும். அப்ப நீ பேசின பாயிண்ட் வந்து கீழே இருக்க ஆடியன்ஸுக்கு வச்சுக்கலாம். மதன் இருங்க ஆலன். மதன் பேசிட்டு ஆலன் இருந்தது சிம்பிள் ஆலன். இல்லையா இருங்க மதன் என்ன மஞ்சரினா ஃபயரிங் ஃபயர் எனக்கு புரியல. இல்லங்க, ஏன்னா நீங்க ஸ்டாண்ட மாத்திக்காதீங்க, கரெக்டா இருங்கன்றேன். கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்க மாட்டீங்க மதன். அந்த ஸ்பேஸ் ஆரம்பிச்சது அவங்களாலதான். அவங்க அந்த ஸ்பேஸ் ஆரம்பிச்சு என்னை இன்வைட் பண்ணி அவங்க அதுக்கான தெளிவை கேட்டாங்க. அவங்க கிட்டதான் பேசிக்கிட்டு இருந்தோம். சரியா? கீழே இருக்கிறவங்களுக்காக நான் பேசல. ஏன்னா அந்த கேள்விக்கான பதில் அவங்களுக்கு தேவைப்பட்டது. அவங்க கிட்ட பேசும்போது இப்படிதான் பேசணும்ன்றது இருக்கு. ஏன் இருக்குன்னா அவங்களுக்கு நம்ம சொல்ல வந்த ஏன்றதே புரியல. அப்போ நீங்க வந்து ஜெட் எடுத்துட்டு வந்து சொல்றீங்க, அவங்களுக்கு அது கண்டிப்பா புரியாது. இந்த இடத்துல மஞ்சரி பேசுனது ரம்யாக்காக கிடையாது, அந்த மெசேஜ டெலிவர் பண்ணணுன்றதுக்காக. ரம்யா கிட்ட பேசுறதுக்கான என்ன யூஸ் இருக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ரம்யா என்ன பண்ணாங்க அந்த வீட்டுல அவங்க கிட்ட நடுநிலை பத்தி பேசுறதுக்கு? ரம்யா என்ன பண்ணாங்க? 4 வாரமா சாப்பிட்டு தூங்குனாங்க ரம்யா. அதை தாண்டி 4 வாரமா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு உருட்டிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட நடுநிலை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன் நான். அதே மாதிரிதான் எனக்கும் நானு நேற்று பேசினப்ப எனக்கு உனக்கு வந்து தக்காளி சட்னி எனக்கு சத்தமா எனக்கு புரியல. மாத்தி இது எனக்கு என்ன ஆங்கிள் தெரியல எனக்கு. இப்ப நான் சொன்னது அவங்க ஒரு ஸ்பேஸ்ல ஒரு மேட்டர் ஒரு நிமிஷம் ஒரு ஸ்பேஸ்ல ஒருத்தனை பத்தி ரிஜிஸ்டர் பண்றப்ப தப்பா ரிஜிஸ்டர் பண்றாங்க நான் சொல்றப்ப அந்த ஸ்பேஸ்ல அவனுக்கு ஏபிசிடே தெரியல. அப்ப நீ அதை ரிஜிஸ்டர் பண்றது வந்தது கரெக்ட்ல சொன்னீங்க. ஓகே ஃபைன். எனக்கு கீழே இருக்கவங்க அதை தப்பா எடுத்துக்கிட்டா அப்படின்ற ஆங்கிள்னா நான் வந்து அதை கரெக்ட் பண்ணேன். ஓகேவா? இப்ப அதே மாதிரிதான் மஞ்சரி பண்ணதும். ஓகேவா? மஞ்சரி கூப்பிட்டு வச்சு சபை வச்சு பேசிருக்கலாம், மத்தவங்களை வச்சு பேசிருக்கலாம், கனி வச்சு பேசிருக்கலாம். ஏன் ரம்யா வச்சு பேசினாங்கன்ற மேட்ரு இருக்குல்ல. எனக்கு அதுதான் ரம்யாக்கு எதுவும் புரியாது. இங்க இருக்க அரசியல் சூழலும் இங்க இருக்க மேட்ரும் ரம்யாக்கு ஜீரோ. ஏன்னா ரம்யா வாழ்ந்த இருக்கிற சூழலும் ரம்யா வாழ்ந்த இந்த ஜட்ஜ்மென்ட்க்கு நம்ம எப்படி வரோம் ஃபர்ஸ்ட்? இல்ல எனக்கு புரியல. இது வேற மாதிரி தப்பா போகுது. நோ நோ திஸ் இஸ் ஜட்ஜ்மென்ட். ரம்யாக்கு ஒண்ணும் புரியாது, ஒண்ணும் தெரியாது. ஒரு நிமிஷம். அதுக்குள்ள இருக்கிற யாருமே வந்து புரிஞ்ச மாதிரி இல்ல. அது எப்படி நம்ம எப்படி சொல்ல முடியும்? Do we know ரம்யா personally? No, we don't know. இருங்க, அவங்கள நமக்கு பர்சனலா தெரியுமா? தெரியாது. இது நல்லா இருக்கு, ஆனா எங்களுக்கு தெரியாது. அதனால நாங்க நம்ப முடியாது. இல்ல அப்படி பார்த்தா எங்களால அதை ஏத்துக்க முடியாது. அவங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க. அவங்களுக்கு தெரியாதுங்க. மதன் ஒரே ஒரு விஷயம். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சூப்பரா இருக்கு மதன். காயத்ரி பேசுங்க. இல்லையா ஒரே ஒரு பாயிண்ட்யா, நல்ல பாயிண்ட் எனக்கு வந்துச்சு. இது மட்டும் சொல்லிடுறியா? ஒண்ணும் இல்ல மதன், நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்குவோம். மஞ்சரி ஏன் வந்து ரம்யா யூஸ் பண்ணாங்க, வேற யூஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்றீங்களா? இது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, வியானா வந்து சுபிக்ஷா ஒண்ணு யூஸ் பண்றாங்கல்ல, சுபிக்ஷா வந்து திரும்பி பேசலாம், அவங்களோட கருத்தை வந்து ஒண்ணு நம்ம வெளியே தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்றாங்கல்ல. அந்த மாதிரி மஞ்சரி ஐயோ யாரோட யார கம்பேர் பண்றீங்க? விட்டுருங்க. எனக்கு புரியுது இது ரிட்டாலியேஷன். இல்ல எனக்கு புரியுது இது ரிட்டாலியேஷன், எனக்கு புரியுது. அதுக்காக அதாவது விளையாட்டுக்காக கூட வேண்டாம். வேண்டாம். இல்ல ஒரு நிமிஷம், நான் ஒரு பாயிண்ட் கன்க்ளூட் பண்ணி நான் முடிச்சுக்கிறேன். இவங்க தான் கரெக்ட், இவங்க தப்புன்னு நீங்க பேசுறீங்களே. மஞ்சுரி பேசின பாயிண்ட் எல்லாம் கரெக்ட். பட் இங்க இன்னொருத்த பேசுறது வந்து தப்பா இருக்குன்னு நீங்க பாயிண்ட் எடுத்துறீங்களே, அது எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு. அவன் பேசுற பாயிண்ட் அவனோட பாயிண்ட், அவ்வளவுதான். அதோட விட்டு போயிடணும். ஓகேவா? அதை உட்காந்து சரித்தப்பா. சூப்பரா இருந்துச்சு மதன், சூப்பரா இல்லங்க, நீங்க மஞ்சரி ஃபயர் விடுறீங்க. ஓகே, ஃபயர் விட்டுக்குங்க. பட் நீங்க அதை வச்சு இன்னொருத்த வைக்கிற பாயிண்ட் நீங்க தப்புன்னு பேசுறப்ப எனக்கு அது புரியலன்றேன். சூப்பரா இருந்துச்சு மதன். அப்ப என்ன சரித்தப்பு கண்டுபிடிக்க தெரியும் உங்களுக்கு? மஞ்சள் சைடு தப்பு கண்டுபிடிக்க தெரியும் உங்களுக்கு. அது தெரியலன்னா அப்ப நீங்க வந்து மஞ்சளிக்கு ஒன் சைடா இருக்கீங்கன்னு அர்த்தம். சூப்பரா இருக்குது மதன் நீங்க பேசு. உங்களுக்கு சூப்பரா இல்ல, இதான் உண்மை. இல்லங்க, இது எப்படி இருக்கு தெரியுமா? இது எப்படி இருக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்ததுனால ஒரு பொது நிகழ்ச்சியில இப்ப நீங்க எதை பத்தி பேசுனீங்க, எந்த ஸ்பேஸ், எதுவுமே எனக்கு தெரியாது. ஓகேவா? நான் வந்து இங்க பிக் பாஸ் பார்த்துட்டு அங்க நடந்த ஒரு விஷயத்துக்கு அதுக்கு மட்டுமே கருத்து சொல்ல வந்திருக்கேன். அங்க இருக்கிற அவங்க சொன்னது ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனை பல நாட்கள் நாங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நான் ஒரு விஷயத்த ரொம்ப நம்புறேன். சில நல்ல கருத்துக்களை வந்து மீடியா மூலமா கொண்டு சேர்க்கும் போது அது போய் சேரும். அதனாலதான் பிக் பாஸ்ல நல்ல பொலிட்டிக்கலி சரியான விஷயங்கள் நடக்கணும்னே நம்ம ஆசைப்படுறோம். அந்த வகையில பார்த்தா அவங்க யாரோட பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு நிட்பிக்கிங் திங். அந்த பாயிண்ட் சரியா இருந்துச்சா? இங்க திவ்யா பேசின பாயிண்ட் கரெக்டா, மஞ்சரி பேசின பாயிண்ட் கரெக்டா, பிரியங்கா பேசின பாயிண்ட் கரெக்டான்னு அப்படிதான் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கிறோம்.
இங்க மஞ்சரி பேசின அந்த பாயிண்ட் 100% கரெக்ட். இது ஏதோ ஒரு விஷயத்தோட அதை கனெக்ட் பண்ணி நான் நேத்து பேசினப்போ நீங்க இதை இப்படி செஞ்சீங்க, அது என்ன இன்சிடென்ட்னு கூட எனக்கு தெரியாது, அதனால இன்னைக்கு நீங்க மஞ்சரிய தப்பு சொல்லணும்னு சொன்னா நோ, தட் கேன் நாட் பி அக்செப்டட். ஏன்னா அதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதுக்கு அந்த அந்த இன்சிடென்ட் என்ன இன்சிடென்ட் கூட எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. அந்த பாயிண்ட் எனக்கு கவுண்டர் பாயிண்ட் வச்சுட்டு அதனால ஆளு கிட்ட வச்சுக்கிறேன் அந்த பாயிண்ட். ஓகேங்களா, அவர் சொன்னா அதை திரும்பி அவர் வச்சு அந்த கவுண்டர் பாயிண்ட். நீ மஞ்சரி பேசுறது ஃபயர் விடுறீங்க, அப்ப நான் பேசுனதை வந்து நீ சரித்தப்பு ஆராயிறீங்களா? அப்ப நான் மஞ்சரி பேசுற சரித்தப்பு நீங்க ஆராயணும் இல்ல. ஓப்பனா நீ பிளைண்டா வந்து ஃபயர் விடுறீங்களே அப்படின்னு அந்த பாயிண்ட்க்கு அது எப்படி பிளைண்டா ஃபயர் விடுறதாகும்னு கேக்குறேன். இல்லங்க, நீங்க ஒரு ஆப்பிளையோ எனக்கு தெரியாது, ஓகே அந்த இன்சிடென்ட் எனக்கு தெரியலன்னா கூட இந்த இன்சிடென்ட்க்கு அவர் பிளைண்டா ஃபயர் விட்டாரு நீங்க ஆலன சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது இல்ல. ஸ்பீக்கர் ஒரே நிமிஷம் இருங்களேன், அந்த இடத்துல இருந்தேன். நீங்க சொன்ன பாயிண்ட் தப்புன்னு ஆலனோ ரேணுவோ சொல்லவே இல்ல. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொன்ன களம் தப்புன்றத மட்டும்தான் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க. நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட் தான், நீங்க சொன்ன ஆடியன்ஸ் தப்பு. ஏன்னா அந்த இடத்துல அவங்க ஆலனை கூட்டுக்கிட்டு போய் இந்த கேள்விக்கான பதிலோட தெளிவை கேட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப கூட ஆலனும் ரேணுவும் என்ன சொல்ல ட்ரை பண்ணாங்கன்னா, இத நம்ம நிறைய தடவை பேசிட்டோம் மதன், ஏபிசிடி தெரியாதவங்க ஏபிசிடி கத்துக்க ட்ரை பண்றாங்க, பேராகிராஃப் அங்க சொல்றீங்க, அதுக்கு நீங்க ஒரு பதில் சொல்றீங்க, நான் சொன்னது கீழே இருக்கவங்களுக்குன்ட்டு. ஆனா அதுவே அங்க கேள்வி கிடையாது. நீங்க வந்து 2 மார்க் கொஸ்டினுக்கு 10 மார்க் ஆன்சர் எழுதுனீங்க, அதை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா இங்க மஞ்சரி சொன்னது பாயிண்ட் கரெக்ட், அது சரியான இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப கூட நீங்க உங்களை பத்தி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல பொதுநலம் எங்க இருந்து மதன் வந்தது? நீங்க இவ்வளவு நாளா உங்களை ஒரு பொதுநலவாதியா தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நான் பார்த்த மதன் அதானே? இல்லங்க, நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். அந்த பாயிண்ட் எனக்கு கரெக்ட் தான், அது நானும் பேசியிருக்கேன் நிறைய இடத்துல. நான் அதை பாயிண்டாவே எடுத்து வச்சு பேசுவோம். மஞ்சரி பேசுனேன் நாங்க சொல்றோம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நானும் கரெக்ட் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நானும் கரெக்ட் தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, எனக்கு பிரச்சனை வந்து அது சொன்னது ரம்யாக்கு சொன்னதுதான் எனக்கு பிரச்சனை. ஆடியன்ஸுக்கு ரிசீவ் ஆகிறப்ப ரம்யாவோட பாயிண்ட் தப்பு தான் ரிசீவ் ஆகும். நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றேன். ரம்யாவை சொல்றப்ப ஓகே ரம்யாவை சொல்றீங்களா நீங்க அப்படிதான் எடுத்துக்க முடியும். அதை வந்து ஆடியன்ஸ் சொல்றாங்க. என்ன புரியல, ரம்யா கிட்ட சொன்னா என்ன தப்பு? அவங்க என்ன அவ்வளவு மோசமான இண்டிவிஜுவலான்னு கேக்குறேன். இல்ல ரம்யா, சரி இருங்களேன், நான் இன்னொரு வகையில வரேன். சரி அப்படியே ரம்யா கிட்ட சொன்னா என்ன தப்பு? அவங்க என்ன அவ்வளவு மோசமான இண்டிவிஜுவலா? இது நல்ல கருத்து கேட்க முடியாத அளவுக்கு அந்த பொண்ணு என்ன அவ்வளவு தப்பான பொண்ணா? எனக்கு புரியல. என்ன நீங்க ரம்யா கிட்ட அழுத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? அது சொன்னதுக்கு அப்புறம் ரம்யா எடுத்து அப்படின்னு அந்த வார்த்தைக்கு சொன்ன அந்த வீட்டுல பல விஷயங்கள் பல பேர் கேட்டுட்டு சில விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காங்க, சில விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணதில்ல, சிலதை எடுத்திருக்காங்க, சிலதை எடுத்துக்கல. அவங்க எடுத்துக்கலங்கிறதுக்காக அந்த கருத்து தப்பு சரி தப்புன்னு ஆயிராது. பிக் பாஸ் மைக்க மாட்டுன்னு சொல்லும் போது பார்வதி வந்து மைக்க மாட்டுறதுக்கு அடம் பிடிச்சா அதுக்காக மைக் மாட்ட சொன்ன அந்த விஷயம் தப்பு. பிக் பாஸுக்கு வந்து பிக் பாஸ் சொன்ன மைக்கு மாட்டுன்னு சொன்னது கரெக்ட். அதை போய் பார்வதி கிட்ட சொல்றாரு பாருங்க, அவதான் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாலும் சொல்ல மாட்டோம்ல. இங்க கருத்து தான் பாக்கணும். அதை விட ரம்யா கிட்ட அழுத்தி சொல்ல வேண்டியதுல அப்படி ஒன்னும் அந்த பொண்ணு அவ்வளோ நான் ஒத்துக்க. அவங்க ஒரு நான் கான்ட்ரிபியூட்டரை ஏதோ வந்து நம்ம வந்து மக்கு டம் அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் சுத்தமா புரியாது அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. அவங்களும் லைஃப்ல நிறைய ஹர்டல்ஸ். நான் ஒரு விஷயம் நம்புறேன், இங்க பிக் பாஸ் உள்ள இருக்கிற 100 நாள்ல இருக்கிறத வச்சு மட்டுமே அவங்க பர்சனல்ல இவ்வளவு கேவலமானவங்களா இருப்பாங்க, இவ்வளவு முட்டாளா இருப்பாங்கலாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. நான் இங்க பேசுறது ஜட்ஜ் பண்றது எல்லாமே அவங்களோட அன்னைக்கு ஆக்டிவிட்டியை மட்டும்தான். சும்மா ரம்யா கிட்ட சொல்லிட்டாங்க இந்த அழுத்தி பதிவு பண்றது ரொம்ப தப்பா இருக்கு மதன். நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல. இதை மத்தவங்க யார் பண்ணியிருந்தாலும் எனக்கு அது பிரச்சனையா இருந்திருக்காது. ஏன்னா இந்த மாதிரி ரேண்டமா சில பேர் வந்து வன்மத்தை கொட்டிட்டு போவாங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையா இல்ல. ஏன் ரம்யா கிட்ட சொன்னா என்ன? அவங்களுக்கு புரிதல் இல்லாதவங்களாவே இருந்துட்டு போட்டோம். எல்லாரும் அந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் வளர்ந்து வந்திருப்பாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணு புரியாமையே போட்டோம். ஒரு 2 வருஷம் கழிச்சு அவங்க வாழ்க்கையில அனுபவம் இருக்கும் போது 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட மஞ்சரி ஒண்ணு சொன்னாங்களே அது எவ்வளவு சரியா இருக்குன்னு அப்ப புரிஞ்சுக்கிட்டோமே. என்ன தப்பு இதுல? சும்மா அழுத்தி ரம்யாட்ட சொல்லிட்டாங்க. ஏன் என்ன தப்புங்க? எனக்கு புரியல. நீங்களே இப்படி பேசினா அப்ப அரசியல் தெளிவு இல்லாத ஒரு ரைட் பீப்புள் கிட்ட இப்ப யாராவது வந்து பேசும்போது நாங்க அதை எப்படி ஃபேஸ் பண்றது? திஸ் இஸ் a very big disappointment for you. நானும் ரொம்ப நேரம் விட்டேன், சரி அது பிக் பாஸ் ரீதியாவே போயிருவோன்னு. ஒரு சொசைட்டிக்கே நீங்க ரொம்ப தப்பான கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இப்போ. என்ன தப்பான கருத்து சொன்னேன்? அந்த கருத்துக்கு என்ன முறைப்பட வச்சுனா
எனக்கு புரியல. தப்பான ஆர்குமெண்ட் எனக்கு என்ன சொல்ல வரீங்க ஆமா தெரியல. ரம்யா கிட்ட போய் அப்படி என்ன ரம்யா சீப்பா ஏங்க போயிட்டாங்கன்னு அது கேக்குறேன் நானு. ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் நான் ஆடியன்ஸ் இல்ல பாயிண்ட் ஆஃப் தாங்க சொன்னேன் அந்த இல்லங்க பாயிண்ட். நீங்க அது அப்படி உங்களுக்கு சொல்லல. புரியலனா இல்ல உங்களுக்கு எனக்கு புரியலனா அதெல்லாம் புரியுது. இல்ல உடனே எங்களோட நாலேஜ் ஆமாங்க. கொஸ்டின் பண்ணாதீங்க. நீங்க ஏங்க திருப்பி சொன்னீங்க ரம்யாக்கு புரியல. ஏன் அந்த பொண்ணு என்ன அவ்வளவு கேவலமானவங்களா? அவங்க கிட்ட போய் ஒரு கருத்து சொல்லக்கூடாதா? இன்னைக்கு புரியல நாங்க நாளைக்கு புரிஞ்சுக்க போறாங்க. இப்ப என்ன பிரச்சனை அதுல? இல்லையே எனக்கு அது என்னன்னு எனக்கு முதல்ல அது யாருக்கிட்ட சொன்னாலும் அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்றதே கேள்விக்குறி ஃபர்ஸ்ட். அப்படி அதை தாண்டி அது கண்டஸ்டன்ஸ்க்காக சொல்லப்பட்டதே கிடையாது. அது ஆடியன்ஸ்க்காக சொல்லப்பட்டது. இல்ல அதுல நீங்க என்ன வேணா விளக்கம் கொடுங்களேன். அதை எப்படி மாத்தி விளக்கம் கொடுத்தாலும் ஒரு ஸ்டாண்ட மீற மாட்டேங்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா நீங்க அதை எப்படி திருப்பினாலும் ரம்யா கிட்ட போய் சொன்னாங்கன்னு சொல்றதும் ஒரு பொலிட்டிக்கலி இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அப்படி பார்த்தா போயும் ரம்யா கிட்டங்கிறது ஒரு பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் தான். அது ஏன் சொல்லக்கூடாது? ஏங்க போயின்லாம் இங்க பாருங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க திவாகர்கிட்ட போய் சாதி ஒளி பத்தி பேசி என்ன கிள்ளிக்க போறீங்க? அவன் மைண்ட் செட் அதுதான். அவன் மாத்தலாம் முடியாது. ரம்யா எப்படி நமக்கு தெரியாது. அவன் மாத்த முடியாது. அதே மாதிரி ரம்யாக்கு இந்த புரியல கிடையாது அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? திவாகரையும் ரம்யாவையும் கம்பேர் பண்ண முடியாது. ஐயோ ஸ்பீக்கர் இருந்தாலுமே தப்பு. ஜாதி இது இருக்கிறவங்க பேசவே கூடாதுன்னா எப்படி? அங்கேயும் பேசணும்ன்றதுதான் என்னோட இது. பேசுனாங்க அந்த கருத்து அவங்களுக்கு புரியாதுங்க. அவங்கிட்ட பேசி என்னங்க மறுபடியும் நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க. நீங்க எப்படிங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஜாதி வெறி பிடிச்சவங்களா தான் இருந்திருப்போம் மதன். இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. இல்ல இது ரொம்ப தப்பா இருக்கு. இங்க மதன் இது ரொம்ப தப்பா இருக்கு. இங்க மாற்றம்னா நான் ஒரு நிமிஷம் இருங்களேன். எல்லாரும் அமைதியா இருங்களேன். மதன் நீங்க முதல்ல எதுக்காக பேசுறீங்கன்றது புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சரியா? அந்த கருத்து நல்ல கருத்தா இருந்தா அது யாருக்கிட்ட சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அது ஆடியன்ஸ்க்கு போய் சேர வேண்டியது ஆடியன்ஸ்க்கு போய் சேர்ந்துரும். இப்போ நீங்க கரெக்ட்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க இப்ப பேசுற மாதிரிதான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன வேணும்? இதுல உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? எங்க இதை கொண்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது எனக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். பதறாதீங்க, பொங்காதீங்க, தெளிவா பேசுங்க ப்ளீஸ். மியூட்ல இருக்கீங்க. இல்ல ப்ரோ, எனக்கு அவங்க தனியா கூப்பிட்டு பேசுறப்ப இண்டிவிஜுவலா பாயிண்ட்ல எடுத்து வச்சதுக்கு அப்புறமா இந்த பாயிண்ட் அவங்க வச்சாங்க. இந்த பாயிண்ட ரம்யாவை நோக்கி தான் வச்சாங்க. ரம்யாக்கா கொடுத்த அறிகுறி மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்படிதான் அவங்க சொன்னாங்க. இத பல இடத்துல மஞ்சரி பல பேர் கொடுத்துருக்காங்க. அங்கே இருங்க. ரம்யா நோக்கி இந்த கருத்தை கொடுக்கறதுக்கான ரீசன் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? காயத்ரி இருங்க, சொல்லுங்க மதன். இல்லங்க, ரம்யா வந்து ஒரு ஸ்டாண்ட்ல இல்ல. ஸ்டாண்ட்லனா இந்த பக்கமும் அந்த பக்கம் தவிட்டே இருக்காங்க. ஓகேவா? என் பாயிண்ட் ஆஃப் நான் அப்படிதான் அவங்கள பாக்குறேன். ஓகேவா? மஞ்சரி வந்து அதை நோக்கி சொன்ன மாதிரி தான் எனக்கு புரிஞ்சிச்சு. நீங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் உங்ககிட்ட இல்ல, நீங்க நியூட்ரலா இருக்க மாதிரி காட்டி எனக்கு புரிஞ்சிருச்சு. இருங்க, அவங்க எதை குறிச்சு அந்த குரூப்பிசம் பத்தி அதை சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நான் குரூப்பிசம் இல்லைங்க, ஹோல்சமா வந்து ரம்யாவோட கேம் அப்படிதான் இருக்கு. அவங்க எங்கேயுமே இல்ல, இங்க அங்கன்னு இருக்காங்க. சென்ட்ரா தன்னை காட்டிக்கிறாங்க. டே 1ல இருந்து நான் இந்த ஷோவை பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? நானும் பாத்துக்கிட்டேன். அவங்க வந்து இந்த கேமே விளையாடல. அவங்க ரைட் சைட்லயும் நிக்கல, ராங் சைட்லயும் நிக்கல. அவங்க இந்த வீட்டு வேலையும் செய்யல, டாஸ்க்லயும் சரியா விளையாடல. சரியா? அவங்களோட கான்ட்ரிபியூஷன் நெக்ஸ்ட் டு 0, லிட்டரலி நெக்ஸ்ட் டு 0 தான் அவங்களோட கான்ட்ரிபியூஷன். அவங்க கிட்ட இத பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இதை தூக்கிட்டு போயிட்டு இந்த விஷயத்த அவங்க அந்த வீட்டுல லிட்டரலி 95% ஆட்கள் கிட்ட இத சொல்றதே வேஸ்ட் தான். ஏன் வேஸ்ட் நான் சொல்றேன் பாருங்களேன். ஏன்னா நான் ரம்யா பத்தி இப்போ ஒண்ணு சொன்னேன் இல்லையா, அது அந்த வீட்டுல இருக்கிற 95% ஆன கண்டஸ்டன்ஸ்க்கு ஃபிட் ஆகும் அப்படியே. So it doesn't matter who she says it to. அவங்க யாருக்கிட்ட சொன்னாலும் contextually அது யூஸே கிடையாது. இது புரியுதா இல்ல அதுவும் புரியலையா? நீங்க ஓகே பேசுங்க. மாற்று கருத்து இல்லைங்க, நீங்க பேசுறதுல மாற்று கருத்து இல்லை. நீங்க பேசுங்கன்னா
ஓகேன்னு அர்த்தம். புரிஞ்சுச்சா? பேசுங்க. சரி. இப்போ அந்த அந்த அவங்க சொன்ன கருத்து எனக்கு எப்படி பட்டுச்சுன்னா, அவங்க போற போக்குல ஒரு ஒரு இடத்துல 3 பேரும் ஒரு ஒரு விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டே போறாங்க. ஓகேவா? அது ஒருத்தங்கள நோக்கியோ, ஒருத்தங்கள ஸ்பெசிஃபைடாவோ இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும். கலாச்சது மட்டும் நோஸ் கட் பண்ணது மட்டும் தான் ஸ்பெசிஃபைடா இருந்துச்சு. தூவுன விஷயங்கள் எல்லாமே ரேண்டமா தான் இருந்துச்சு. சரியா? அதுல எனக்கு மஞ்சரி சொன்னது பிடிச்சது காரணம் வந்து, அந்த வீட்ல மிஸ் ஆவறது. லைக் ஓவராலாவே எல்லார்கிட்டயும் மிஸ் ஆவறது அதுதான். பார்வதி பண்றது தப்புன்னு அந்த வீட்ல இருக்கிற ஆட்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சும் வாய மூடிட்டு அமைதியா இருக்காங்க. எதுவுமே பண்ணாம அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த அவாய்ட் பண்ணிட்டு போறதே நியூட்ரல் தான். சைலன்ஸ். ஓகேவா? சைலன்ஸ் இஸ் பீயிங் கம்ப்ளிசிட். அதுக்கு அர்த்தம்னா அமைதியா இருந்தாலே நீ வந்து தப்பான விஷயத்துக்கு துணை போறன்றது அர்த்தம். ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட அது தப்புன்னு சொல்லாம சொல்றதுதான் கரெக்ட். அத சொல்லாம சைலண்டா இருக்கிறதும் அவங்கள ஏத்தி விடுற மாதிரி தான். சைலன்ஸ் இஸ் பீயிங் கம்ப்ளிசிட் டு தட் இஷ்யூ. அது ஜென்ரலா சொன்ன மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. ஜென்ரலா தான் சொல்லியிருக்காங்கன்றது நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் அப்படிதான் ரிசீவ் ஆயிருக்கும். எனக்கு அதுல டவுட்டே கிடையாது. அப்படி ரிசீவ் ஆனதுனால தான் அத்தனை பேர், என்ன மட்டும் இல்ல, நிறைய பேர் அதை ட்வீட்டா எடுத்து போட்டதை நான் பார்த்தேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு சொல்லுங்களேன். ரம்யா கிட்ட எதுக்காக அது சொல்லப்பட்டுச்சுன்றதுக்கான ரீசன்ஸ்லாம் நான் சொன்னேன். எனக்கு உங்களுக்கு இதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. நீங்க பேசுங்க, அவ்வளவுதான். நான் சொல்லிட்டல. எனக்கு எனக்கு கருத்து எதுவும் இல்லை உங்ககிட்ட கேட்கறேன். என் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் கருத்து இல்லை, நீங்க பேசுங்க. தென் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் இந்த மேட்டர்ல இருக்குல்ல, நீங்க அதை சொல்லுங்க. ஓகேவா? அதை கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. சரி, நான் புரிய வைக்கிறப்ப கரெக்டா புரிய வைங்கன்னு சொல்றேன் என்கிட்ட நீங்க பேசுறப்ப. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா? இல்ல புரிஞ்சிச்சு. அதனாலதான் பாயிண்ட் சொல்லி நான் சொல்றேன். ஓகேங்களா? சரி, நேத்து சொன்னது எதுக்குன்னு புரியுதா? நேத்து சொன்னது நான் ஒத்துக்க மாட்டேன். நேத்து சொன்னது நான் என் ஸ்டாண்ட்ல கரெக்டா இருப்பேன். நீங்க ஒத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப சொல்றது புரியுதா? இப்ப சொல்றது புரிஞ்சிச்சு. நேத்து சொல்ற ஸ்டாண்ட்லாம் நான் மாத்திக்கவே மாட்டேன். நீங்க கமருதீனை வந்து கேஷ் சொல்றது நான் ஏத்துக்கவே மாட்டேன். அது அவங்க யார் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன். அது நீங்க ஏத்துக்க தேவையில்ல. அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் இல்லைன்னா, அவங்களுக்கு நம்ம சொல்ல வந்த விஷயமோட ஸ்டார்டிங்கே புரியல. ப்ரோ அவங்களுக்கு புரியல பரவாயில்ல ப்ரோ. கீழே கேட்கறவங்களுக்கு புரியாது. சமூக கேஷ் அவன் சொல்றப்ப ஆமா அப்படின்னு அப்படி ஏத்துக்கு போற எத்தனை பேர் இருப்பாங்க. அதுல கீழே இருக்கிறவங்க நம்மள சட்டையை பற்றி கேள்வி கேட்டா அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லிக்கலாம். ப்ரோ எனக்கு புரியல. இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. எனக்கு பேசவே கூடாதுன்னு எனக்கு அவங்களுக்கு ஏன் சொல்லிக்கலாம்னா, ஏன்னா அந்த உரிமையில நம்மள கேட்பாங்கன்றதுனால தான் நீங்க சொல்றீங்க அத. ப்ரோ யாருன்னா இருக்கட்டும் ப்ரோ, ஒரு தப்பான வார்த்தை சொல்றப்ப நான் சொல்லுவேன். அது கீழே இருக்கவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சொல்லல. நீங்க சொன்ன கருத்து தப்புன்னு சொல்லல. நீங்க சொன்ன கருத்து கரெக்ட் தான். ஆனா அது யார்கிட்ட சொல்றீங்கன்றது இருக்கு இல்லையா? அது அந்த இடத்துல நெசசரியா இருந்தது. ஏன் நெசசரியா இருந்ததுன்னா, அப்போ ஒரு கட்டத்துக்கு கஷ்டப்பட்டு ஒரு 1 ஹவரா பேசி ரேணு நானும் அவங்கள ஒரு இடத்துக்கு கொண்டு வரோம். சரியா? அது அப்படியாவது புரிஞ்சுக்குவாங்கன்ற ஒரு கட்டத்துக்கு அது போகும்போது நடுவுல அவங்க ஒரு திங்க நார்மலைஸ் பண்றாங்க. அது உங்களுக்கு புரியுதா புரியலையா? உங்களுக்கு புரியல. அப்புறம் எதனா அவங்க சொல்றது அவங்க புரிதல் இல்லாம ஒரு விஷயம் நார்மலைஸ் பண்றாங்கன்னா கீழே இருக்கும்போது அப்படிதான் பேசி ஆகும். நான் கண்டென்ட் எடுத்து வைக்கிறது தான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் தப்பா அங்க பேசுறப்ப நான் அதை கடந்து போறதுக்கு ஒன்றும் நான் வரல. ஸ்பீக்கர்ல இல்ல. ஸ்பீக்கர்ல இருக்க தப்பா பேசினேன்னா அதை எடுத்து வைக்க தான் செய்வேன். பாயிண்ட் அவன் கேஷ் கிடையாது. அவனுக்கு கேஷ் கிடையாது. பிகாஸ் அவன் வந்து நீங்க பயங்கர வந்து தெளிவா இருக்கீங்கன்னே வச்சுக்கலாம். நான் யார்கிட்ட எந்தெந்த விஷயத்தை எப்பப்ப டெலிவர் பண்ணுமோ அது பேஸ் பண்ணி தான் டெலிவர் பண்ணுவேன். ஏன்னா அப்பதான் அது ஒர்க் ஆகும். சரியா? நேத்து நான் அவசரப்பட்டு கோவத்துல நிறைய கத்துனதே ஒர்க் ஆகாதுன்றது எனக்கு ரேணு வந்து சொல்லும் போது தான் எனக்கு புரியுது. அந்த அக்செப்டன்ஸ் எனக்கு இருக்கு. ஓகேவா? அங்க புத்தி மட்டும் போய் நான் அளவு மீறி போறேன் என் கோவத்தினாலன்றது எனக்கு புரிஞ்சுது. நான் அந்த இடத்துல நின்னுட்டு என்னை ஜஸ்டிஃபை பண்ணிக்க என்னால முடியும். நான் ஒன்ன விடையும் ரேணுவோடையும் நல்லாவே பேசுவேன். சரிதா?
அது பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா எனக்கு தெரியும், என் புத்திக்கு தெரியும் நான் பண்ணது தப்பு. அதை வந்து என்னோட நலன் கருதி ஒருத்தங்க சொல்றாங்க, இப்படி பண்ணாதீங்க, உங்களோட கருத்து வந்து போய் சேரணும்னு தானே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அதை நீங்க நிதானமா எடுத்து சொன்னாதான் அவங்களுக்கும் புரியும். நீங்க கோவத்துல கத்திக்கிட்டு இருந்தா உங்க கோவம் வந்து சரியான கோவமா இருந்தா கூட அது ரிசீவ் ஆகாது அப்படின்றதுதான் வந்து அவங்க என்கிட்ட சொல்றாங்க. சொல்லும் போது அது கேட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நான் உங்களோட நல்லா பேச தெரியும், என் கருத்து தெளிவு உங்களோட பெருசுன்னு அவங்க கிட்ட அந்த இடத்துல பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அங்க நாங்க 2 பேரும் ஒரே விஷயத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த கருத்தை வந்து யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரணும்ன்றதுதான் எங்களோட கோலே. அதனாலதான் உங்ககிட்ட அங்க சொன்னது. அவங்க பேசிக்கிட்டு இருந்ததே, அந்த இடத்துல இருந்து பேசிக்கிட்டு இருந்த ஆளே, கமருதீனுக்கு வந்து நீங்க நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்குறீங்க, பார்வதிக்கு அந்த எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்து அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள கஷ்டப்பட்டு 1 ஹவரா பேசி ஒரு இடத்துக்கு கொண்டு வரும்போது நீ அப்போ கரெக்டா நீ அது கமருதீன் டாபிக்கே திருப்பி உள்ள கொண்டு வந்து அது இது கிடையாது, அதுன்னு நீ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதாங்க, நிஜமாலே கிடையாது. ஏன்னா அது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கேன், அவங்க ஸ்டெப் 1க்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கேன், ஸ்டெப் 2 என்னன்னு தேடி அவங்களே போக ஆரம்பிச்சிருவாங்க. நீ அதுக்கு ஒரு முற்றுக்கட்டை வச்சுட்ட நீ அங்க. அவங்க 10 வாட்டி திரும்பி கேஸ்டிஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. கேஸ்டிஸ்னு ஒண்ணு அவன் ஆங்கில கிடையாது, அது யோசிக்காதீங்க. ஏன்னா அவனுமே பாதிக்கப்பட்ட அவனுமே பாதிக்கப்பட்டவன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஸ்பேசஸ்ல அதே விஷயத்த அதே ஆள் கிட்ட திரும்ப நான் சொல்லியிருக்கேன். நீ ஒரு தடவை அதை 10 தடவை கேட்டதுக்கே வந்து இவ்வளவு சலிச்சுக்கிற. அப்ப நான் அவ்வளோ இத்தனைக்கும் சொல்ல போனா என் கோவம் ரொம்ப நியாயமானது. அத்தனை தடவை சொல்லியோ திரும்ப இன்னொரு தடவை அது இத்தனை தடவை சொல்ல வைக்கிறீங்களேன்ற என்னோட கோவம் ரொம்ப நியாயமானது. நானே அமைதியா வரேன்ல, என்கிட்ட சொல்றாங்க கோவப்படாதீங்க, உங்க கருத்து போய் சேர மாட்டேங்குதுன்றது சொல்றாங்க, அது கேட்டுட்டு அமைதியா இருக்கேன்ல. இப்போ நீ இருக்கிற இடமும் அதுதான். அங்க அது தேவையில்லைன்னு சொன்னது காரணம் உன்னை வந்து மொக்க பண்றதுக்காக சொல்லல, நீ உனக்கு பேச தெரியலன்றதுக்காக சொல்லல. அந்த இடத்துல உன் கருத்து கரெக்டா இருந்தா கூட அந்த களத்துக்கு அது தேவைப்படலன்றதுதான் சொல்றான். நீ இது ஒன்னா எடுத்துட்டு வந்துட்டு அதை நேத்து நடந்த ஒரு விஷயத்த கூட கம்பேர் பண்ணணும்னு நினைச்சதே உன்னோட சுயநலம் தான், அது பொதுநலம் கிடையாது, அது புரிஞ்சுக்கோ. சுயநலமாவே வச்சுக்கோங்க ப்ரோன்றான். சுயநலம் தான், நான் வச்சுக்கிறது இல்ல, சுயநலம் தான். அப்படி யோசிக்க, ஏன்னா உங்க பார்வை சுயநலமா இருக்குல்ல. ஏன் பார்வை எங்கடா இங்க சுயநலமா இருக்கு? நேத்து நீங்க சுயநலமா செயல்பட்டீங்க என்கிட்ட, அது ஏன் பார்வை. அவங்க பார்வை அப்படிதான் இருந்துச்சு என்கிட்ட, அதே மாதிரிதான் இன்னைக்கும். சரி, அதுல எனக்கு என்ன கிடைச்சது? உங்ககிட்ட பேசாதன்னு அந்த விஷயத்த அங்க பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னதுல எனக்கு என்ன கிடைச்சது? ப்ரோ நான் சொல்ல வர மேட்ரு உங்களுக்கு புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வைக்கிறப்ப அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அந்த மேட்ரு. இப்போ எனக்கு வந்து அது நீ எதுக்காக சொல்ல வந்தேன்னு எனக்கு புரியல. நீ ஆஃப் பண்ணிட்டீங்க அதவ. இப்ப நான் முட்டாள் ஆயிட்டேன் அதானே ப்ரோ? நேத்து நீங்க பாதிலே கட் பண்ணி விடுறேன் அங்க இருந்து பேச விடாம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே. எதுக்கு கட் பண்ணன்றது புரிஞ்சுக்கோடா, உன்னை பேச விடாம நிறுத்துறது கிடையாது ப்ரோ. நான் பேசுவேன். நீ பேசுறது எனக்கு வெறுப்பா இருந்தா இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட பேசவும் மாட்டேன், ஸ்டார்டிங்ல இருந்து பேச அலோவ் பண்ணிருக்கவும் மாட்டேன். இல்ல அன்னைக்கு கார்த்திக் தான் ஒரு மேட்டர் பேசினாரு, நான் சொன்னேன் கார்த்திக் கிட்ட ஓகேன்னு சொன்னாப்புல. கீழே இருக்கவங்களுக்கு ஓகே நிறைய பேர் டிஎம் பண்ணாங்க. நீ சொன்ன வார்த்தை எனக்கு அந்த வார்த்தை கொலைக்கலான வார்த்தை கூட பேசுற வார்த்தை, பட் அந்த வார்த்தையில வந்து இவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றப்ப நான் அதை ஏத்துக்கிறேன். ஓகே, அது கார்த்திக் பேசுனது நான் குழுக்குள்ள பேசினப்ப அன்னைக்கு கார்த்தி வந்து இல்லைங்க நீ பேசுறது எப்படிங்க தப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு பிரச்சனை தான். அதே தரமா நீ பண்ணீங்க அதுவும் இது ஒண்ணுதான். நானு அரசியல் தெளிவு இருக்கிற ஒரு பர்சன் என்னடா பேசுற ப்ரோ? ஓகே ப்ரோ, அது புரிஞ்சிச்சு. கீழே இருக்க டிஎம் பண்ணாங்களே எனக்கு. மதன் ஐயா 2 பேருக்கும் வித் டியூ ரெஸ்பெக்ட். இப்போ ஒரே ஒரு டவுட் தான் மதன், நீ சொன்னது கரெக்ட். இல்ல நான் எனக்கு அரசியல் புரிதல் இருக்கு இல்லங்கிறதான் தாண்டி நீ ஒன்னு சொன்னதை நான் கேட்டேன். நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது வேற ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல பேசிக்கிங்க போல. அதுல யாருக்கோ புரியலன்னு சொல்லி அவர் பேசாருன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இது இங்க கேக்குறோம்ல, எங்க யாருக்குமே என்ன கருத்து அதோட கரு என்னன்னு எதுவுமே எங்களுக்கு புரியல. அதை ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம் வித் டியூ ரெஸ்பெக்ட். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பேஸ்ல நம்ம சொன்ன விஷயம் தான், ரொம்ப லென்த்தா போகுது, அதுக்கு ஒரு முடிவு இல்லை அப்படின்னா அக்ரி டு டிஸ்அக்ரியோ இல்லை ஏதாவது ஒரு விஷயமோ சொல்லிட்டு அதை கடந்து போறது நல்ல விஷயம் எனக்கு தோணுது. இது ஏன்னா உண்மையாலுமே எங்களுக்கு இதோட ஐயா இல்லையா இது எங்களோட கரு தெரியலையா. செம்ம அடி அடிப்பேன்
அப்பவே உங்க ஒப்பீனியன் சூப்பரா இருக்கு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் என் கருத்தை நான் சொல்றேன் மதன் இதை கேட்டு போங்கன்னு வந்து பேசுனது நீங்க தானே. ஐயா அப்படி சொல்லலையா, இப்ப வேற ஸ்பேஸ்ல நடந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அது உண்மையாலுமே எனக்கு அந்த கோர் தெரியலையா. மதன் சொன்னது இங்க சொல்றான்னு நினைச்சு நான் பேசிட்டு இருக்கேன்யா. இந்த கருத்து வேணவே வேணாம். நான் அப்பவே வந்தேன் ஒரு 20 மினிட்ஸ் பேக்கே வந்துட்டு சரி விடுங்க, என் மேலதான் தப்பு, என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன். பாரு நான் அப்பவே நிறுத்தினேன், அப்பவே சொன்னேன் உங்க ஒப்பீனியன் சூப்பரா இருக்கு மதன், நல்லா பேசுனீங்க, அதோட விட்டுருங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் கடந்து போயிட்டேன். அத அடுத்த ஸ்பீக்கர் நான் என்ன கனவா கண்டேன், என்ன மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாம பேசிட்டேன். கூப்பிட்டுட்டேன். நீ எனக்கு தெரியாதா என்ன நடக்கும், எனக்கு தெரியாதா ஐயா. நான் இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற கருத்து மதன் ஒண்ணு சொல்றான், ஏன்னா சரி நம்மளும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் ஒரு பிட்ட போடுவோம்னு நினைச்சு மதனே வா மதன் புதுசா பேசுவோம், பழைய பேச முடியா ஐயா. வாக்கு ஐயா, இது அடுத்தது போவோம், கடந்து அடுத்தது போலாம். மதனுக்கு ஓகேவா மதனே? ஆலன் ஒரு நிமிஷம் ஒண்ணு பேசலாமா? சாரி இருங்க, நான் அகிலனோட பெர்மிஷன் கேட்டுக்கிறேன். அகிலன் நீங்க பேசுறீங்களா இல்ல பிரியாக்கு அந்த ஸ்பேஸ் குடுத்துடலாமா? நானு அகிலன் வெரி சாரி. ஒண்ணே ஒண்ணு மதன், நான் வந்து ரொம்ப சத்தமா பேசிட்டேன், அதுக்கு வெரி சாரி. ஏன்னா நேத்து உங்கள்ட்ட பேசிட்டு இன்னைக்கும் அதை பேசுறோம் அப்படின்றதுனாலதான் எனக்கு அப்படி இருந்தது. ரெண்டாவது நீங்க உங்கள்ட்ட கத்துற பவுண்டரி எனக்கு கொடுக்கல, நான் எடுத்துக்கிட்டேன், அதனால சாரி. நான் பேசுனது தப்புன்னு சொல்ல மாட்டேன், பேசுன டோன் தப்பா தோணுச்சு, அதனால சாரி. ரெண்டாவது விஷயம், பக்கத்து ஸ்பேஸ்ல இருந்துலாம் வேக வேகமா இங்க ஓடி வந்த நண்பர்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இங்க வந்து கருத்துக்களை பேசுவோம் தான், எங்களுக்குள்ள அடிச்சுக்குவோம் தான், அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். மூணாவது என்னன்னா, உங்க இருக்கிறவங்க அரசியல் புரிதல் இருக்கோ இல்லையோ, ஜாதிய பத்தியோ ரிசர்வேஷனை பத்தியோ இந்த கருத்துக்கள்லாம் அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ, நல்லா பேசுற திறன் இருக்கிறவங்க, அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, அத பேசுறதுக்கான டைமும் சக்தியும் இருக்கிறவங்க பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. அது புரியாது, அது அவங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு பேசாம நிறுத்தாதீங்க. இல்லைன்னா நம்மலாம் என்னைக்குமே அந்த பின்தங்கின ஒரு சமூகமாவே தான் இருந்திருப்போம். மூணாவது, எனக்கு அறிவு இருக்குது அப்படின்றதுக்காக அதே இதோட பேசாதீங்க. அவனுக்கு என்ன புரிதல் இருக்குதோ, அவன் எந்த இடத்துல நிக்கிறானோ அந்த களம் தெரிஞ்சு அத பேசுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அகிலன் வெரி சாரி. ஏங்க இருங்க, திருப்பியும் அகிலன் மன்னிச்சிருங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். உங்களுக்கு ஓகேவா? நீங்க பேசுறீங்களா இல்ல பிரியா பேச என்னங்க பண்றது, சம்டைம்ஸ் போயிடுதுங்க அப்படி இல்ல. மதன் பேசுனதுக்கு தான் நான் பேச வந்தேன். சரி, முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். சொல்லுங்க. இல்ல முதல்ல இருந்து இல்ல. நேத்து ஸ்பேஸிங்க எண்ட் ஆகும்போதே அவர்கிட்ட சொல்லியாச்சு. ஓகே, நான் வந்து கமலின் யாருங்கிறத மறந்துட்டு தான் நான் அத பேசிட்டேன். அவங்க 2 பேரும் ஒரே இதுதான் தாழ்த்தி தான் பேசுனாங்க. ஸோ, அதனால தான் அந்த கேஸ்ட் டேஸ்ட்ன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன். எனக்கே அந்த புரிதல் வந்துருச்சு. அவர் சொன்ன மாதிரி அது கிளாசிஸ்ட் அப்டின்னே இருக்கட்டும். ஆ ஆனா என்னன்னா, அவங்க 2 பேர் பண்ணது தப்பு தான். அவரு வந்து ஹையா அவர நெனச்சுக்கிட்டு தாழ்த்தி பேசுறாங்க. கரெக்ட்டு. நான் வந்து கமருதீன் அவர் பேரும், எனக்கு அவர் ஹிஸ்டரி எனக்கு அதெல்லாமே மறந்துருச்சு. பாரு எல்லாரையும் ஒரே மாரி பார்த்துட்டு தான், நான் இவங்களுக்கு இந்த இது குடுக்குறீங்களே, அப்ப அவரும் அத தானே பண்ணாரேன்னு நான் சொன்னேனே தவிர, அதுக்கப்புறம் தான் அந்த ஓகே நீங்க இன்னொரு ஸ்பேஸ் போட்டு இத பத்திலாம் பேசிட்டு இருந்தீங்க. எனக்கு புரிஞ்சது. ஆ அது நான் ஏத்துக்கிறேன். ஆ அது வந்து நான் சுத்தமா வந்துட்டு கமருதீன் யாரு என்னங்கிறது மறந்துட்டு பேசின ஒரு விஷயம். அதனால ஓகே. அது வந்து நீங்க சொன்னது ரைட். ஓகே. ஆனா அவரு தாழ்த்தி தான் பேசியிருக்காரு. அதுல நான் இது நிக்கிறேன். ஆனா வந்துட்டு அவர் கேஸ்டிஸ்ன்னு சொன்னது வந்து தெரியாம சொன்ன விஷயம். அது தப்புன்னு கூட சொல்ல மாட்டேன். தெரியாம வந்துட்டு நேத்து அவங்க 2 பேருமே அத பத்தி தானே பேசுனாங்க. தெரியாம சொல்லிட்டேன். அதுக்காக சாரி. சாரிலாம் வேணாங்க. நான் நீ புரிஞ்சுக்கிட்டா ஓகே தான். அதுதான். அவரும் ஓகே இப்படியே வச்சுக்கலாம். அதே விட்டுட்டு அவர் வந்து எல்லாரையும் தாழ்த்தி பேசியிருக்காரு. ஆதிரை ஆகட்டும், சுபிக்ஷாவாகட்டும் ரொம்ப தாழ்த்தி பேசியிருக்காரு. அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு கமருதீன் திட்ட டேர்ம்ஸ் வேணுமா? அதை விட பெரிய பெரிய டேர்ம்ஸ் நான் குடுக்குறேன். நான் நேத்து அவ்வளவுதான். அது யாருன்னு மறந்துட்டேன். அதனால அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். இல்ல பிரியா ஒண்ணும் இல்ல, திருப்பி வருவான், தலையை கொடுப்பான், அவனாவே வந்து அவன் கழுத்து என் கத்தி மேல வைப்பான். இன்னும் ஒரே ஒரு டவுட் ஆலன். இவரு யாரு மதன் தானே? இது நேத்து நான் ஃபுல்லா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் மாதிரி தான் ஆயிட்டு இருந்தது. எனக்கு அதெல்லாம் அவ்வளோக்கும் தெரியாது. அது நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு வந்துட்டு திவ்யா வந்து உள்ள ஸ்மோக்கிங் ரூம்ல வந்துட்டு பேசினாங்க இல்லையா? அது என்னவா நம்ம சொல்லணும்? அது ரிக்ரெசிவ் மைண்ட் செட்.
ரிக்ரெசிவ் ஓகே. அவங்க மதுரைன்னு சொல்லியிருந்தாங்க. பொம்பளைங்கன்னு இல்லங்க. சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன மாரி பேர் வைக்கலாம்? அவங்க என்ன அப்படி சொன்னாங்கன்னா, இவங்க தானே அடிக்கடி மதுரை பொண்ணுன்னு பேசுறாங்க. நம்ம வீட்ல வந்து நம்ம இப்ப கரெக்ட்டா வந்து மதுரையில இதெல்லாம் பண்ண இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இந்த மாரி பொம்பளைங்கலாம் வேலை என்ன மீன் பண்ணாங்க? அது ஒரு அவங்க பிராண்ட் அவங்க சொன்னத அதுக்கு எக்ஸாம்பிளா எடுத்து சொல்றாங்க. பார்வதி சொன்னாங்க இல்லையா? நான் மதுரை பொண்ணுன்னு சொல்லிட்டு. அத இல்ல. எக்ஸாம்பிளா எடுத்து ஓகே. அவங்க மதுரை சொல்றாங்க. பொண்ணுன்னா வீடெல்லாம் கூட்டி அந்த மாதிரி இல்ல லெட் மீ ட்ரை டு ஓகே. எக்ஸ்பிளைன் பெட்டர். ஐயையோ! அவங்களோட ஒண்ணே கான்டெக்ஸ்ட் ஒண்ணு. என்னன்னா, அகிலன் அவங்க பேசிட்டுமா பிரியா? நீ மதன் ரிக்ரெசிவா கிட்ட ஐயோ ஆமா. சொன்னது ஓகேவா? மதன் கிட்ட நம்ம 2 பேரும் பேசிட்டீங்களா? ஓகே, ஓகே. இது ஒரு ஆ. கொஸ்டினா வச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான். சரி, சரி. ஓகே, ஓகே. அந்த அகிலன் கொஸ்டின் ஆன்சர் பண்றேன் பிரியா இல்ல, உங்களுக்கு நான் வேணாம் இருங்க. அகிலன் இல்ல நீங்க நான் கொண்டாந்து பார்த்து ஆன்சர் பண்ண சொன்னேன் இப்ப பண்ணல கொண்டாந்து இருங்க. அகிலன் சொல்லுங்க பேசுங்க சொல்லுங்க அகிலன் அகிலன். பேசுங்க அகிலன். நான் என்ன பேச வந்தேன்னு மறந்துட்டேங்க. சரி, சத்தியமா மன்னிச்சிருங்க அகிலன். என்ன மன்னிச்சிருக்க, எனக்கு ரொம்ப மன்னிச்சிருக்க. அது சம்டைம்ஸ் டாபிக்ஸ் அன்அட்ரஸ்டா விடுறது ரொம்ப பிரச்சனையா இருக்கா? அட்ரஸ் சரி. பண்ணிட்டு தான் அதுல இருந்து நவுற வேண்டியதா இருக்கு. மன்னிச்சிருங்க, ரொம்ப இல்ல மன்னிச்சிருங்க. இல்ல நான் பேசணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணதை நான் ரிவர்ஸ்ல இருந்து போறேன் இப்போ. ஓகே, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்க்குள்ள வரும்போது கொஞ்சம் ரெக்ரெசிவான மைண்ட் செட்ல தான் உள்ள வந்தேன். அதாவது இந்த உலகத்துல எதுவுமே ஜெண்டர் ஸ்பெசிபிக் கிடையாதுங்கிறத நான் இங்க வந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கு இது புரியாது, இவங்களுக்கு இது தெரியாது, இவங்களுக்கெல்லாம் இதை இவ்வளவு சொன்னா போதும், இவங்களுக்கு இதை இப்படி சொன்னா போதும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களையும் நம்மளே வந்து இவங்க இந்த கேட்டகரின்னு ஸ்பெசிபிக் பண்றது எனக்கு எவ்வளவு சரின்னு சொல்லிட்டு எனக்கு சரியா தெரியல. ஒவ்வொருத்தர் கேட்க புரியும், ஒவ்வொருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண புரியும், ஒவ்வொருத்தர் சில பேர் ஒருத்தர் அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை கேட்க புரியலாம். அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஒரு நல்ல விஷயத்த நோக்கி போயிருவாங்கன்றத நான் நம்புறேன் முழுசா. ஒண்ணு. ரெண்டாவது, இங்க நாம எல்லாருமே எதை வந்து அடிப்படையா பேசிட்டு இருக்கோம்னா, அவங்க அந்த கேம்குள்ள நடந்துக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளையும் விஷயங்களையும் அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவங்க வந்து நம்மள ஜட்ஜ் பண்றதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த பிக் பாஸ் ஷோன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அவங்க வந்து அலோவ் பண்ணும்போது அவங்க சொல்ற எல்லா வார்த்தையுமே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது பார்வதி வந்து அவங்க வந்து கிராப் தான், இல்லைன்னு சொல்லல. அவங்கள ஃபாலோ பண்றவங்களையோ அவங்கள வந்து அவங்கள வந்து தூக்கி வச்சு பேசுறவங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அதே பர்சன்ஸை நான் போன சீசன்ல பார்த்து ரொம்ப வியந்து பார்த்த பர்சன்ஸ் எல்லாம் இந்த சீசன் வந்து அவங்கள வந்து தூக்கி வச்சு பேசுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வந்து ஒருத்தவங்களை ரொம்ப ஹையா வச்சு பார்த்திருப்பேன்ல, நான் அவங்க கூட பேசியிருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்துருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இவங்க வந்து ஒரு நல்ல கருத்தை தான் சொல்லுவாங்க, இவங்க வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் நிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்பி ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணியிருப்பேன்ல, அவங்க வந்து இது மாதிரி குப்பைக்கு வந்து முட்டு கொடுக்கறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜஸ்ட் எப்படி சொல்லலாம்னா, ஏன்டா ஒரு வருஷத்துக்குள்ள இப்படி மாறிட்டீங்களப்பா, ஒரு என்டர்டைன்மெண்ட்காக எதை வேணா வந்து நார்மலைஸ் பண்ணி பேசிடுவீங்களா நீங்க, அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கு. அப்புறம் எனக்கு என்னமோ வந்து பார்வதியும் திவாகரும் தான் இந்த சீசனோட கண்டென்ட் பிளாக்கர்ஸும் தோணுது. ஏன்னா அவங்க ஒரு ரூல்ஸையோ ஒரு விஷயத்தையுமே மத்தவங்களை ஃபாலோ பண்ண விட மாட்டேங்கிறாங்க. மத்தவங்களை ஃபாலோ பண்ண விடலைங்கிறப்ப அந்த இடத்துல கண்டென்ட்டே உருவாகாது. அவங்க 2 பேருமே வந்து எல்லாத்துக்குமே நொரநாட்டியம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்க மட்டும்தான் கண்டென்ட்டா இருப்பாங்க. அப்புறம் எப்படி நம்ம மத்தவங்களோட திறமையை பார்க்க முடியும், மத்தவங்களோட இன்டெலெக்சுவலை பார்க்க முடியும், மத்தவங்களுடைய அவங்க வெற்றி பெறும்போது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்க்க முடியும், அவங்க தோல்வி அடையும் போது மத்தவங்களுக்கு அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம எப்படி பார்க்க முடியும்? எதையுமே பார்க்க விடாத அளவுக்கு அந்த ஸ்கிரீன் முன்னாடி பப்பரப்பேன்னு நின்னுகிட்டு இருந்தா நம்ம எப்படி மத்தவங்களை பார்க்க முடியும்? அவங்க வந்து எனக்கு மறைக்கிறாங்கன்றேன். ஒரு நம்ம பேசிக்கலி நான் ஒரு போட்டோகிராஃபர். போட்டோக்கு நடுவில் ஒரு சின்ன குழந்தை, இரிட்டேட்டிங் சின்ன குழந்தை குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அது மாதிரி அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு மத்தவங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அவங்க. அதனால அவங்க போகணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். சரி, ஒயல் கார்டு வராங்க, அவங்க எல்லாம் அடிச்சு வந்து பார்வதி ஒரு ஓரத்துல உட்கார வைப்பாங்கன்னு பார்த்தா அது வந்து உட்கார்ற ஆளு கிடையாது. இது நல்லா சிவி பேய் மாதிரி எல்லா பேருக்கு மண்டை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு
ஆட்டி வைக்கிற மாதிரியான ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இப்பதான் புரியுது. அவங்கள வந்து புரிஞ்சுக்க கூட நான் ட்ரை பண்ண விரும்பல. ஏன்னா வந்து அது அவ்வளவு ஒரு கிராப்பான ஒரு மேட்ருன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது இந்த திவாகரை விடுங்க. அவரை வந்து